இங்க நீயும் நானும் கை தட்டிட்டு உட்கார்ந்து பேசிட்டு கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் இந்தியாவுடைய எல்லை பதட்டமா தான் இருக்கு. அங்கேயும் ஊடுருவல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. வெளியில இருந்து உள்ள ஆட்கள் வரதை விட உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில இருக்கிறவங்களை கூப்பிடக்கூடியவங்களை வேற நம்ம பக்கத்துல வச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அப்படிங்கறதெல்லாம் போய் தேடி பாருடா. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா போய் எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. 18 வயசு ஆயிடுச்சு இல்ல, வாட் இஸ் டீப் ஸ்டேட் அப்படின்னு போய் பாரு. பேரலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போய் பாரு. அந்த குழந்தைக்கு ஒரு தடவை கை தட்டுடா. இல்ல, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது தெரியுமா? என்னால பேச மட்டும்தான் நிறுத்த முடியும். என்ன ஆச்சு அப்படின்னு எங்க தலைமுறை தேடும் போது ஒன்னும் ஆகல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சல. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நல்லா இருக்கு. புத்திசாலியான அடுத்த தலைமுறை பார்க்கும்போது ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் தான் இருக்கு. சரியா? இப்ப அம்மா அப்பா ஹீரோன்னு சொல்லிட்டோமா? நாட்டுக்கு எல்லையை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தாலோ பெருவெள்ளம் வந்தாலோ யாருன்னு கூட தெரியாம அவனை காப்பாத்த ஓடி வர அவங்க யாருடைய அப்பாவோ தான் இருப்பாங்க, யாருடைய அண்ணனாவோ இருப்பாங்க, யாருடைய கணவனா இருப்பாங்க, யாருடைய மகனோ இருப்பாங்க, தோழியா இருப்பாங்க, தோழனா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க. அப்போ மதுரை வீரன் சாமி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய எல்லை காளி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய விஷயம். ஏன்னா அவங்க எல்லாம் தான் யாதுமானவளா நிக்கிறாங்க. ஏன் உங்களை மாதிரி உடல் ரீதியாக அந்த பெண்களுக்கு பிரச்சனை இருக்காதா? போகும்பொழுது டிராபிக் போலீஸ்ல முச்சந்தியில நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த டிராபிக் போலீஸ் உமன் அப்படின்னா கண்ணோடு கண்ணு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு புன்னகையாவது கொடுத்துட்டு போ. கால் கடுக்க அங்க நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவசரமாக கழிப்பறைக்கு போகணும்னா அதற்கான வாய்ப்பு கூட கிடையாது. நம்ம சொல்லலாம், தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தாங்க, நமக்கு தெரியும், உடம்புக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நிக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆள். காவல்துறையா மிகப்பெரிய ஆள். அதை விட தீயணைப்பு படையில ஓடி வராங்களா மிகப்பெரிய ஆட்கள். ஆம்புலன்ஸ் டிரைவரா மிகப்பெரிய டிரைவர், உயிரை காப்பாற்றுற ஹீரோ. விவசாயி பெரிய ஹீரோ, அடுத்த வேளை சோறு அவரை நம்பி இருக்கு. ஆசிரியர் பெருமக்கள், நீ கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? மிகப்பெரிய ஹீரோக்கள். கொடுக்கக்கூடியது கைத்தட்டல் மட்டும்தான். குட். இதெல்லாம் விட இனிமே நாட்டுக்குள்ள நோய் வரக்கூடாது அப்படின்னா காலையில தலையில வச்சுட்டு வந்த மல்லிப்பூ வாடி போச்சு அப்படின்னா அப்படியே காலேஜ்ல போட்டுட்டு போறதோ இல்ல டெஸ்க் கழியில போட்டு போறதோ, டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே 4 கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா அதை டிஃபன் பாக்ஸ்ல போடாம அப்படிட்டு இல்ல, நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்ல, பண்ணக்கூடியவங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே சொல்லல. அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போறது. அல்லது கிடைச்சிருக்கக்கூடிய 5 ஸ்டாருடைய ரேப்பர், கிட்கேட்டுடைய ரேப்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு போறோம்ல. கல்லூரியை சுத்தமா வைக்கிறதுக்கு நீ கவலையே படாத போதும். கல்லூரியை சுத்தமா வைக்கிறதுக்கு, கல்லூரியுடைய கழிப்பறையை சுத்தமா வைக்கிறதுக்கு, கேம்பஸை சுத்தமாக வைக்கிறதுக்காக, உனக்காக மட்டுமே, உன் ஆரோக்கியத்துக்காக மட்டுமே கவலைப்படாம, நீ மரியாதை கொடுக்காட்டா கூட கவலைப்படாம இரவும் பகலும் உழைக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கதாநாயகர்கள். சரியா? அப்ப இத்தனை பேரையும் ஹீரோ ஆக்குனதுக்கு அப்புறம் எங்கப்பா இந்த 3 மணி நேரம் வரக்கூடிய அரை இருட்டுல நம்ம பார்த்து ஆணு பாக்குறவங்களுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்றது முட்டாள்தனம்னு உனக்கு தோணல? பெரிய கஷ்டமே அதுதான். ஏன்னா நம்ம இத்தனை ஹீரோக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டே போகணும். ஆஹா நீங்க ஹீரோ, ஆஹா நீங்க ஹீரோன்னு. குப்பை கூட்டிட்டு இருக்காங்களா, ஒரே ஒரு நிமிஷம் வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போ, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போ. அவங்க இது வரைக்கும் யாரும் வணங்கல, ஆனா வணங்கத்தவங்க யாரு அப்படின்னா தூய்மைப்படுத்துறவங்க. மிகப்பெரிய விஷயம். அதை விட செவிலியர்கள் உட்கார்ந்துருக்காங்க, மருத்துவர்கள். கொரோனா அப்ப கையில ஒரு கிளவுஸ் 5 நிமிஷம் போட்டாலே வேர்வை தாங்காதுதான். என் முகத்து முன்னால அடிக்குதுன்னா 10 தடவை தொடச்சுக்கிறேன். அந்த நீல நிற அங்கிக்குள்ள 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்ன மருத்துவர்கள் ஆகட்டும், அவர்களாவது கிளம்பி போகலாம். வீட்டுக்கே போகாத செவிலியர் எனக்கு தெரியும். 3 மாதம் கோயம்புத்தூர் இஎஸ்ஐல ஆதிலட்சுமின்னு ஒரு செவிலியர், வெரி சீனியர். அவங்க அந்த ஸ்டாஃப் நர்ஸ் 3 மாசம் வீட்டுக்கே போகல அவங்க. ஏன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வார்ட் பாய்ஸ் நீங்களும் நாங்களும் சொல்லுவாங்க. அத்தனை பேரும் ஹீரோக்கள்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட்? இவங்க வெறும் ஹீரோக்கள் மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே யாதுமானவர்கள். அப்போ முத்து அண்ணாச்சி இந்த பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் சொன்ன உடனே யாதுமானவளுக்காக களம் இறங்க நான் தயாரான. மேம் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது, ஆமா இவ்வளவு நேரம் பேசுனது மழந்த உழலம் தானே. விதை போட்டா முளைக்கிறதே கஷ்டம், தண்ணி ஊற்றணும், வேலி போடணும், உரம் போடணும். விதையே போடாம ஒண்ணு முளைக்கும்னா களை தான் முளைக்கும். களை முளைக்கிறதுக்கான காரியம் தான் நம்ம கையில இருக்க, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைலை தொட்டா போதுமே அத்தனை களைகளும் மனதுல வந்து விழுந்துரும். இந்த களையை களையாம நான் எப்படிடா விதை ஒண்ணு முடியும்? ரைட்?
சரி, அப்ப யாதுமானவளுக்கான எல்லா தயார் நிலைகளும் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தருடையும் அடையாளம் காமிச்சா போதும். ஆனா உங்களுக்காக நான் மறுபடியும் படிக்கும் பொழுது நேற்றைக்கு படித்தது, நேற்றைக்கு போன இடத்துலயும் அதை சொன்னேன். ஆனா இன்னைக்கு அதனுடைய இன்னொரு பகுதியை சொல்றேன். கிரண் பேடியை பத்தி நீங்க கேட்டிருக்கலாம். முத்துவண்ணாச்சி கூட மை ஐ டேர் அப்படிங்கிற புக்கை பத்தி ஒரு தடவை எங்கிட்ட கேட்டிருந்தாரு. கல்லூரியில பேராசிரியர் பெருமக்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மறக்காம வாங்கி வைக்கக்கூடிய வேண்டிய ஒரு புத்தகம் ஐ டேர், நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு தான் நான் அதுக்கு தமிழ்ல சொல்வேன். ஆம், நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் எப்படி சொல்ல, நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்றேன், நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு முஷ்டியை மடக்கி, இந்த கையை மடக்கி, யாருக்கு எதிராக, என்னுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு எதிராக, எதிரில் வரவங்களுடைய அவர்களுடைய தேவையில்லாத பண்புக்கு எதிராக நான் துணிந்து விட்டேன். இந்தியாவினுடைய முதல் IPS பெண்மணியான கிரண் பேடி. ஒவ்வொரு இடத்துக்கு அவங்கள மாத்தின மட்டும் இல்ல, டென்னிஸ் வீராங்கனை, கடைசியாக அவங்க எடுத்துக்கொண்ட பெரிய பொறுப்பு லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரிங்கிற பாண்டிச்சேரி. அவங்களுடைய இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக அற்புதமாக இருக்கும். இப்ப இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்காங்க அவங்க, மிக அழகான ஒன்று, லீடர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ். அதுக்கு தாண்ட கையில் ஒரு சின்ன நோட் புக் இனிமே எங்க போனாலும் எடுத்துட்டு போ. தேதி தேதி இன்னைக்கு எவ்வளவு அழகான தேதி, அதை சொல்ல மறந்துட்டேனே, 25/02/2025. இன்னொரு நாளைக்கு வரவே வராது இந்த தேதி. இவ்வளவு அழகான தேதி இனிமே வராது. வாழ்க்கையில இன்னைக்கு தான் வந்திருக்கு. எவ்வளவு அழகா, வெறும் 2யும் 0யும் 5யும் வச்சு வரக்கூடியது. இன்னைக்கு காலையில உணவருந்து போகும்போது கூட அந்த கேலண்டர்ல பார்த்தப்ப நான் நினைச்சிட்டேன், ஆஹா அப்படின்னு, 25/02/2025 திருப்பி போட்டாலும் அப்படியே தான் வரப்போகுது. எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நாம சந்திச்சிருக்கோம். மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். ஏன்னா போன நேரம் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. கிரண் பேடி ரொம்ப அழகாக சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நூற்றாண்டுல தான் பெண் குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய காலகட்டத்தில் அப்படி பேசுனது கிடையாது, என்னுடைய காலகட்டத்திலையும் பேசுனது கிடையாது. கல்வி கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்தது. ஆனா 2000க்குள்ள வரல. நாங்க 1995 தொடங்கியாச்சு பெண் குழந்தைகள் பேசி 2025 திரும்பின பக்கம்லாம் பெண் குழந்தைகள், எம்பவர்ட் கேர்ள்ஸ், எம்பவர்ட் விமென் அப்படின்னு சொல்றோம். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த எம்பவர்ட் கேர்ள்ஸ் எல்லாம் எம்பவர்ட் விமெனா மாறுவாங்க. சர்வ வல்லமை வாய்ந்த பெண்களாக, எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய பெண்களாக, யாதும் மாணவர்கள் அப்படின்னா பிரபஞ்சத்தின் பெண் சக்தி முழுவதும் நமக்குள்ள ஊத்தி இருக்கு. என்ன ஆகணும் நீ நினைக்கிறியோ அதுவாக நீ ஆகிறதுக்கு ஒன்ன தவிர ஒரு தடை வேற எதுவும் கிடையாது. நீ அந்த தடையை விக்கிட்டேன்னா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய போது அவங்க அழகா சொன்னாங்க, we have been giving children, we are making women empowered women. பெண்கள் எல்லோரும் சர்வசக்தி வாய்ந்தவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோமே. கூடவே செய்ய வேண்டிய இன்னொன்னு இருக்கு. என்ன, இந்த எம்பவர்ட் விமனை வாழ்க்கை துணையா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்கள் தாங்குவார்களான்னு தெரியணும். ஆகா, சர்வ வல்லமை வாய்ந்து விசுரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் சர்வ வல்லமை வாய்ந்த ஆணாக நான் இருந்தால் மட்டும் தானே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா மனைவி செய்யறத கொண்டாட நம்மால் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பேடி ஒரு அமைப்பு தொடங்கி இருக்காங்க, குட் பாய்ஸ் கேம்பெயின். ஒரு ஆண் என்றால் என்ன, ரொம்ப அழகா பாரதி சொல்வாமா. பாரதியார் புதிய ஆத்திச்சூடி எடுத்துப்பாரு. முதல் வரி அச்சம் தவிர். பொம்பளை பிள்ளைக்கு சொல்றதா எடுத்துக்கோ, அச்சம் தவிர். ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அத்தனை பெண் குழந்தைகளும் சொல்லக்கூடியது எனக்கு பயமா இருந்தது. விலங்குகள் கூட அப்படி சொல்லாது. ஒரு பூனை ஏறி மதில் மேல உட்கார்ந்து இருக்குன்னா நீங்க சொல்ல, மதில் மேல பூனைப்பா எந்த பக்கம் குதிக்குமோ தெரியாது, நீங்க நினைக்கிறீங்க அது எந்த பக்கம் குதிக்குமோன்னு. பூனை இடத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். மனிதன் கையில கிடைக்கக்கூடிய இடமா உட்கார்ந்தானே என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் கை கிட்டாத தூரத்துல உட்கார்ந்து இருந்தாதான் நான் பாதுகாப்பா இருக்கேன்னு வீட்டுல வளர்க்கிற பூனைக்கு கூட புரியும். அப்போ பெண் குழந்தைங்க எனக்கு பயமா இருக்கு. பாரதி சொன்ன அச்சம் தவிர். அச்சம் வரும், ஆனா அதை தவிர்க்க முயற்சி பண்ணு. அடுத்த வரிதான், ஆண்மை தவறேல். உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, தனியாக ஒரு பெண் குழந்தை நிற்கும் போது, பாதுகாப்பு இல்லாத பெண் குழந்தை நிற்கும் போது, அது எதற்கான வாய்ப்புன்னு நீ புரிஞ்சுக்கிறத வச்சுதான் நீ உண்மையான ஆணா இல்லையான்னு தெரியும். ஆண்மை என்பது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆண்மை என்பது தலையில் இருக்கக்கூடிய இந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். ஐயோ, இந்த பெண் குழந்தை தனியா நிற்கும் போது பத்திரமாக இந்த குழந்தையை வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினைச்சா ஆண்மகன்.
அது ஒரு வாய்ப்பு. எதற்கான வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கணும். பாரதி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆண்மை தவறேல், ஆண்மையோட தான் படைக்கப்பட்டிருக்க, ஆனா நீ அதை தவறி போகக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதனால கிரண்பேடி ரொம்ப அழகா சொன்னாங்க, இவங்களை கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும். அதனால குட் பாய்ஸ் கேம்பெயின் அப்படின்னு நடத்துறேன். வெளிநாடுகளில் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. பெண்கள் வந்தா கதவு திறந்து வச்சு நிற்பாங்க. அப்ப என்ன, ஏன் அவங்களுக்கு கதவு திறக்க தெரியாதா? இல்ல, கதவை திறக்கிறது மூலமாக என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ அடுத்த தலைமுறையை சுமக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இயற்கை உனக்கு கொடுத்திருக்கு. அதனால உலகம் உன்னை கண்டிப்பா கும்பிட்டு வழிவிடணும். பஸ்ல ஏறும்போது கர்ப்பமாக ஒரு பெண் ஏறினாலோ, குழந்தையை தூக்கிட்டு ஒரு பெண் ஏறினாலோ, பெண் குழந்தைங்க அத்தனை பேரும் வெளியில பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க. இல்ல திருமணமான பெண்கள் அப்படின்னா கணவன் எழுந்திருச்சு இடம் கொடுத்தா உட்காருங்க உட்காருங்க, அவங்களுக்கு வேற யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா கிடையாது. ஏன் கர்ப்பமான பெண்ணுக்கோ குழந்தையை கையில் தூக்கிட்டு வர பெண்ணுக்கோ எழுந்திருச்சு உடனடியா பெண்ணோ ஆணோ இடம் கொடுக்கணும்னா, அடுத்த தலைமுறையை வளர்க்க வேண்டிய மிக பிரம்மாண்டமான பொறுப்பை அந்த பெண் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், அவளுக்கு எழுந்திருச்சு இடம் கொடுக்கணும். கிரண்பேடியுடைய மிக அழகான லீடர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ் ஆஸ் ஐ சி, அதான் உங்களுடைய புத்தகம். எப்படி ஆட்சி இருக்கணும், எப்படி இருக்கணும் கவர்னன்ஸ், எப்படி இருக்கணும் லீடர்ஷிப் அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகமும் கிடைக்குமான்னு பாருங்க. எல்லாம் அமேசான்ல பாத்தீங்கன்னா 190 195 ரூபாய்க்கு கிடைக்குது. 99 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அழகான புத்தகம் என்ன அப்படின்னா, இந்திரா நூயி அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பெப்சி அப்படிங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கலாம், அதுவும் இல்லைன்னா லேஸ் அப்படிங்கிற சிப்ஸாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா இந்தியாவிலிருந்து கிளம்பி போன ஒரு பெண், அவங்கள பத்தி கூகுள்ல தேடினா என்ன வருது தெரியுமா? the first colored woman and an immigrant. இங்கிருந்து இன்னொரு நாட்டின் பிரஜையாக போன நபர் தான் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவின் பிரஜையாக போன பெண்மணி. ஆனா அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? வெள்ளை பெண்மணி அல்ல அவங்க, she is a brown woman. அதனால என்னன்னு போடுவாங்க தெரியுமா? colored woman அப்படின்னு போடுவாங்க. 1955ஆம் ஆண்டு பிறந்து இப்ப 69 வயதாகக்கூடிய அந்த பெண்மணி சாதாரணமான நடுத்தர குடும்பத்துல பிறந்த பெண்மணி. சென்னையில அப்பா கிருஷ்ணமூர்த்தி, அம்மாவும் அப்பா பேங்க்ல வேலையா இருக்காரு, அம்மா குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. இந்திரா ஆகட்டும், அவங்களுடைய சகோதரி சந்திரிகா ஆகட்டும், மிக சாதாரணமான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். கட்டுப்பாடு கட்டுப்பாடு கட்டுப்பாடு, இங்க நிக்காதே, இங்க உட்காராதே, இந்த நேரத்துக்கு படிப்பு தான் பெரிய உதவி, படிப்பு போச்சுன்னா பெண்ணுக்கு பலம் போயிடும், படிக்கணும், பெரிய ஆளா வரணும். ஆனா படிக்கிறோங்கிற நினைப்புல இருந்துடக்கூடாது, வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். பெரிய பதவிக்கு வந்தாலும் கால் சிறப்பை கழட்டி போடும் போது பெரிய பெருப்புல இருக்கோங்கிற நினைப்பையும் கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நீ செய்யணும். திருப்பி சொல்லி அவங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 18 வயசுல டிகிரி முடிச்சாச்சு. எங்களுடைய காலத்துல SSLC ஒன்று இருந்தது, அப்புறம் ஒரு PUC, அப்புறம் ஒரு டிகிரி. இந்தியாவில் மிக மிக உயர்ந்த கல்லூரிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, எஸ்பெஷலி ஃபார் மேனேஜரியல் சயின்சஸ், மேலாண்மைக்கான கல்விகள், அப்படி கல்வி கிடைக்கக்கூடிய இடம் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய இந்தியன் என்னவாக இருக்கும், அது கல்கத்தாவில் இருக்கு. IIM அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கல்கத்தால இருக்கக்கூடியதுல she gets her MBA. என்னென்ன இடத்துக்கு வராங்கப்பா? ஸ்டே ஃப்ரீ அப்படிங்கிற சானிட்டரி நாப்கின் அந்த உற்பத்தி மையத்துக்கும் வராங்க. ஆனா அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த 1970கள் 80களில் விளம்பரங்கள் இந்த நாப்கின் பத்தி வருவதற்கு அனுமதி கிடையாது. அதுவும் அப்ப என்ன மட்டும்தான் இருந்தது? தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. விளம்பரங்களுக்கான அதுவும் குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்கான விளம்பரம் வருவதற்கு தடை இருந்தது. ஒவ்வொன்னா பார்த்துட்டு கடைசியில குடும்பத்துக்கிட்ட கேட்கிறாங்க, இங்க இருந்தா முடியாது, நான் மேற்கொண்டு படிக்கணும். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு, YALE போய் இன்னைக்கு தேடிப்பார். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க. ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஏல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜரியல் சயின்சஸ் போயாச்சு, படிச்சாச்சு. அங்க ஒவ்வொரு வேலைக்கா மோட்டரோலால வேலைக்கு போறாங்க. இவங்க என்ன பட்டதாரி? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்ச ஒரு பட்டதாரி. ஆனா இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் புதிய சப்ஜெக்டாக இருக்கு. கடைசியில வந்து இறங்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? CEO ஆஃப் பெப்சிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய, ஃபார்ச்சூன் 50 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமான அந்த கம்பெனியினுடைய CEO ஆக இந்தியாவில் பிறந்த சென்னையில் படித்த பெண்மணி போய் உட்கார்ந்தாச்சு. ராஜ் கே நூயி தான் அவருடைய கணவனுடைய பெயர். 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஐ திங்க் இஸ் பிரியங்கா அண்ட் தாரான்னு நினைக்கிறேன். 2 பெண் குழந்தைங்க, அம்மாவுக்கு அம்மாவா இருக்காங்க, தலைமை பொறுப்புல. இன்னைக்கு போய் பாருக்கணும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இந்திரா நூயி அப்படின்னு போட்டுட்டு எங்கிருந்து எங்க கிளம்பி அவங்களோட ஆட்டோபயோகிராபி கூட அன்னபூர்ணின்னு ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க. அது போக இவங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. மை லைஃப் இன் ஃபுல் அப்படின்னு போட்டுட்டு, மை லைஃப் இன் ஃபுல், ஒர்க், ஃபேமிலி அண்ட் அவர் ஃபியூச்சர். என்னுடைய வேலை,
என்னுடைய குடும்பம், நம் எதிர்காலம். இது வெறும் புக்கு பார்க்காத, அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் படிச்சுட்டு வா. அதுல முதலாக பெப்சிக்கு அவங்க கொடுத்த பெரிய குறிக்கோள் என்ன தெரியுமா? சிஇஓ ஒரு பெண்மணி போய் உட்கார்றாங்க, இன்டர்வியூல சொல்றாங்க, அந்த போர்டு பூரா உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாம் வெள்ளை இனத்தவர்களா இருப்பாங்க, ஆண்களாக இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் நடுவுல போய் நான் என் கம்பெனியை முன்னால நகர்த்துறதுக்காக பேசணும். அப்படி போகும்போது எனக்கு உள்மனது சொல்லும், யூ ஆர் a colored woman. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை இனத்தை சேர்ந்த பெண்மணி அல்ல, உன் தோற்றத்தில் நீ இந்திய பெண்மணி என்பது சொல்லாமலேயே தெரியும். அது கொடுக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. இன்னொன்னு, ஒன் நாட்டுல இல்ல நீ பேசுற, இன்னொரு நாட்டுல பிரஜையா போய் பேசுற. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எங்களுக்கு தெரியாததா, நீ வந்து சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்வை இருக்கும். 10 தடவை ஒத்திக பார்த்துக்குவேன், 20 தடவை ஒத்திக பார்த்துக்குவேன். என்ன ஒத்திக பார்த்துக்குவேன்? சொல்ல வந்த செய்தியை போய் சொல்ற. யார் உன்னை என்ன தாழ்வா நினைச்சாலும் அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு எனக்கு நானே சொல்லி ஒரு இடம் வரும்பொழுது புரிஞ்சுக்கிட்டாங்க. when Indira Nooyi comes, she comes to deliver what she has to deliver. தவிர அவங்களுடைய நிறம் பொருட்டல்ல, பேர் பொருட்டல்ல, பிறந்த நாடு பொருட்டல்ல. அவங்க சொல்ற வார்த்தையை அமெரிக்காவே கொண்டாடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. உலகத்தின் மிகுந்த சக்தி வாய்ந்த 100 பெண்மணிகள்ல இந்திரா நூயி இஸ் தேர். இந்தியாவுடைய பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. பத்ம விபூஷன் விருது பெற்ற பெண்மணி, அடிக்கடி இந்தியாவுக்கு வரக்கூடியவங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன நீ செஞ்சாலும் அதுல ஒரு குறிக்கோளோட செய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது don't do anything without a purpose. when you do something, do it with a purpose. இன்னைக்கு நான் பேசுறேன்னா அதுல ஒரு குறிக்கோள் வேணும். இந்த குழந்தைங்கள 10 பேர் தலைக்குள்ளாவது அது போகணும். கேட்க உட்கார்ந்திருக்கியா, உன்னுடைய தலைக்குள்ள அது போகணும். நாளைக்கு நீ பெரிய ஆளா ஆகணுமா, உனக்கு அது தெரியணும். திருப்பி திருப்பி அவங்க சொல்றாங்க, சிஇஓவாக இருந்து ரிட்டையர் ஆகி இப்ப எந்த போர்ட்ல இருக்காங்க தெரியுமா? அமேசானுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குள்ள இருக்காங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குள்ள உட்கார்ந்துட்டு அவங்க சொல்றாங்க, நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு வாங்குறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்க இன்னொன்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கால் செருப்பை கழட்டிட்டு நான் வரும்போது எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா தான் உதவி பண்றதுக்காக போன அம்மா. அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, எங்க அம்மா எப்பவுமே என்னுடைய பிரேக்கா இருப்பாங்க, எங்க அப்பாவும் தாத்தாவும் ஆக்சிலேட்டரா இருப்பாங்க. ஆக்சிலேட்டர் வேகத்தை கூட்ட வேண்டியது, பிரேக் ரொம்ப வேகமா போனா எங்க இடிச்சிட்டுன்றாத அப்படின்னு பிடிக்க வேண்டியது. எங்க வீட்டுல இருந்த அந்த கட்டுப்பாடு, எங்க வீட்டுல இருந்த அந்த சட்டத்திட்டம், எங்க வீட்டுல இருந்த அந்த கண்டிப்பு மட்டும்தான் இத்தனை கோடிக்கணக்கான, அதாவது அவங்க குடும்பத்துல கணவனும் 2 குழந்தைகளும் மட்டும்தான். பட் she says, என்னுடைய கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க 260, அதாவது 260,000 எம்ப்ளாயீஸ் அப்படிதான் அமெரிக்கா கணக்குப்படி அவங்க சொல்றாங்க. அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கும் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய தாயாவும் நான் நின்று அந்த பொறுப்பை ஏற்கிறேன், அதையும் நின்று நான் பார்க்கிறேன். ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா அம்மா தான், மனைவி தான். அதுக்கு அடுத்தது அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கை துணைவர் எந்த அளவுக்கு என்னுடைய கூட நின்னாருங்கிறதுக்கு காரணம் அது இல்லாம இருந்ததா சிஇஓ ஆஃப் பெப்சிகோ ஆயிருக்க முடியாது. நான் அவங்க கிட்ட அடுத்த கேள்வி, எப்படி அடுத்தது யோசிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க விற்கக்கூடிய லேஸ் சிப்ஸ் ஒன்னு சாப்பிட்டா பத்தாது, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு விளம்பரம் வருது இல்ல, அந்த ஒன்னு சாப்பிடும் போது அதுல உப்பு இருக்கும். அப்போ அதுல உப்பு போடுவோம் அப்படின்ன போது அந்த இன்டர்வியூவர் கேட்கிறாரு, எல்லாத்துலயும் உப்பு தானே போடுவோம். அப்ப அவங்க சொல்றாங்க, பிரெட்ல உப்பு போடுறது, அதாவது சப்பாத்திக்கு நீ உப்பு போடுறதுங்கிறது மாவுல உப்பு போட்டு கலக்கிறது. ஆனா லேஸ்ங்கிற சிப்ஸுக்கு உப்பு போடுறது சர்ஃபேஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணினதுக்கு அப்புறம், அந்த சிப்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலால அந்த உப்பு தூவுறது. உப்பு அதிகமானா பிளட் பிரஷர் அதிகமாகும். ஒரு கம்பெனிக்கு பொதுமக்களுடைய ஆரோக்கியத்துல நம்பிக்கை வேணும். உட்கார்ந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த போடக்கூடிய உப்பு துகள் இருக்கு இல்லையா, அந்த துகளுடைய சைஸ பாதியா குறைச்சோம். உப்புக்கு உப்பு நாக்குல இருக்கணும், ஆனா அந்த உப்பு அதிகமாகவும் போயிடக்கூடாது. என்னுடைய விஞ்ஞானிகளோட போய் நான் உட்காருவேன், என் தொழிலாளிகளோட போய் நான் உட்காருவேன். இன்டர்வியூவர் கேட்கிறாரு, எப்ப பார் படிச்சுட்டே இருக்கீங்க, எப்ப பார் யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதுக்கு அழகா அந்த அம்மா சொல்ற பதில், இந்திரா நூயி சொல்ற பதில் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் ஆர்வம் இல்லாத நபர்கள் தலைவர்களாக வரக்கூடாது. If you are not curious, you should not become a leader.